நான் பிரதமர் மோடி பத்தி சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். குஜராத் கலவரம் நடந்த போது நான் ஒரு சின்ன பெண்ணா இருந்தேன். அது என் மேல மிகையான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரொம்ப காலமா அதுக்காக நான் அவரை வெறுத்தேங்கிறது தான் உண்மை. இந்த மனுஷன் காரணமா தானே ஏராளமான முஸ்லிம்ங்க இறந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்ச பிறகு மக்களோட உரையாட ஆரம்பிச்ச போது அப்பதான் உணர்ந்தேன். என் மனக்கண் தெரிஞ்சிச்சு. ஏகப்பட்ட தவறான பிரச்சாரத்தை ஊடகங்கள் செய்து அவரை பத்தி தவறான புரிதலை ஏற்படுத்துறாங்கன்னு. இதை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்ச போது, அதுவும் குஜராத்தை சேர்ந்த முஸ்லிம்கள் கிட்ட இருந்து அவங்களே முன்வந்து குஜராத்ல நடந்த ஆச்சரியமான வளர்ச்சிகள் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா குஜராத்ல அமைதி முழுமையா நிலவுச்சு. அந்த கலவரங்களுக்கு அப்புறமா ஒரு மனிதன் உண்மையா சகிப்புத்தன்மை இல்லாதவரா சர்வாதிகாரியா இருந்தா நாம நம்மளையே கேட்டுக்குவோமே, மக்கள் அவரை திரும்ப திரும்ப 3 முறைகள் தொடர்ந்து தேர்ந்தெடுப்பாங்களா? 2 முறைகள் சொல்லுங்க, மாட்டாங்களா இல்லையா? அதுவே ஒரு பெரிய அத்தாட்சி இல்லையா? அவரு வேற பெருசா எதையும் சொல்ல தேவையில்லை. அவரோட வேலையும் அவரை மறுபடி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கிறதும் முஸ்லிம்கள் உட்பட இதுவே அவர் சகிப்புத்தன்மை நிறைஞ்ச மனிதருங்கிறதுக்கு பெரிய அத்தாட்சி. மேலும் அவரை குஜராத்ல மிகப்பெரிய பணிகளை ஆற்றியிருக்காரு. அதனாலதான் அவரை திரும்ப தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நம்ம நாடு முழுவதற்கும் வழிகாட்டுறதுக்காக. நாம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். நாம ஏற்கனவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். மேலும் ஒரு வாய்ப்பு அவருக்கு நாம அளிக்கணும். நான் அபாரமான வளர்ச்சியை பார்க்கறேன். கடந்த 4 ஆண்டுகளா அபார வளர்ச்சி ஏற்பட்டு வருது. எல்லா குழப்பங்களையும் தாண்டி, அவர் மேல தொடர்ந்து வீசப்படுற அவதூறுகளை எல்லாம் தாண்டி எந்த ஒரு பிரதமரும் இவர மாதிரி அவதூறுகளை சந்திச்சதே கிடையாது. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இது எதுக்காக? யோகாவை முன்னெடுத்ததுக்காகவா? என்னங்க, இதுக்காகவா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோகாவை முன்னிறுத்தினதுக்காக மேலும் ஒரு பெருமிதமான ஹிந்துவா இருக்காருனா, அவர் உறுதியா இருக்காருனா, தன் மக்கள் மனதுல பெருமிதம் ஏற்படுத்தினார்னா, இல்லை இந்தியன்கிற பெருமிதம் ஏற்படுத்தினார்னா, இந்தியாவை பத்தி உயர்வா சர்வதேச மேடைகள்ல பேசினதுக்காகவா? இது நமக்குள்ள தோல்வி மனப்பான்மைங்கிறது பல ஆண்டுகளா நம்ம ரத்தத்திலேயே நாடி நரம்புகளே ஊறி போயிருச்சு. பல ஆண்டுகளாக இந்த நினைப்பிலே நாம வாழ்ந்துட்ட நிலையில ஒருத்தர் பெருமிதமா இருங்கன்னு சொன்னா இதை நம்மளால ஏத்துக்க முடியல. இது நமக்குள்ள ஜீரண கோளாறை ஏற்படுத்துது. அதனால நாம முதல்ல நம்ம மனோநிலையை மாத்திக்கணும். அவர் என்ன அறிமுகப்படுத்த நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். Thank you very much for sharing those thoughts.